கதை கேட்கலாமா? வாங்க வாங்க. ஒரு நாள் அந்த குட்டி பாப்பா ஏசப்பா கிட்ட கேட்டாங்களாம், ஏசப்பா, என் உள்ளத்துல தவறுகள் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏசப்பா சொன்ன கதையை கேட்போமா? அமைதியான ஒரு காட்டு பகுதியில ஒரு குட்டி அணில் கண்ணாடி ஒண்ண கண்டுபிடிச்சிச்சான். அதுக்குள்ள அது பார்க்கும்போது இன்னொரு அணில் அதுக்குள்ள தெரிஞ்சிச்சான். அது ஆச்சரியப்பட்டு, ஆஹா, எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அது சாப்பிடுற சாப்பாட அதோட ஷேர் பண்ணிச்சான். டெய்லியும் அதோட பேசிச்சான், விளையாடவும் செஞ்சுச்சான். ஆனா அந்த நண்பன் அணிலோ அது செஞ்ச எல்லா ஆக்ஷனையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு இருந்துச்சான். நாளுக்கு நாள் அதுக்கு கோபம் வந்துச்சு, எரிச்சலும் உண்டாச்சு. ஏய், ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிற? ஏன் என்ன போலவே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டுச்சான். அப்போ அங்க வந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சான், ஏன் இப்படி கோவப்படுற? அது வேற ஒரு அணில் எல்லாம் இல்ல, அது உன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குட்டி அணில் கண்ணாடியை உத்து பார்த்துட்டு, ஓ, அப்படின்னா நான் கோபப்பட்ட அந்த நண்பன் நான் தானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உண்மையான நண்பர்களை தேடி போயிருச்சான். பாத்தீங்களா, மத்தவங்களோட குறைகளை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னால நம்மளோட சொந்த வாழ்க்கைய எப்படி இருக்குன்னு பாக்கணும். அப்போ நம்ம தவறுகளை நாம தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா கூட மற்றவங்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னால நம் சொந்த குற்றங்களை சரி செய்யணும் தான் சொல்லிருக்கிறாரு. இனிமே நம்ம தவறுகளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த அணில போல உண்மையுள்ள குணங்களை தேடி பெற்றுக்கொள்ளலாம்.